யாரா சொன்னா பார்வதியால தான் கண்டென்ட் கொடுக்க முடியும்னு அங்க பாருங்கடா. சாண்ட்ராவும் திவ்யாவும் காலையில இருந்து சீரியஸா சொல்றேன் பிச்சு பெடல் எடுக்கிறாங்க. சாண்ட்ரா கிட்ட ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு. நேத்துல இருந்து இந்த வீட்டை கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கதறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அழுதுட்டான். விக்கல்ஸ் கதறி கதறி அழுகுறான். தீபக் அழுதுட்டாரு. என்னடா பண்றீங்க தீபக்? ஐயோ எனக்கு சீரியஸா என்னால் லைவை விட்டு வெளியில் வரவே முடியல. எல்லாரும் கமெண்ட்டில் கேட்குறீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க. 2 ப்ரோமோ போட்டாங்க. என்னால் சீரியஸாக வீடியோ போட முடியலங்க. லைவ் இப்போ கூட லைவில் அமித் அழுதுகிட்டு இருக்கா. அப்படி அந்த மாதிரியான சம்பவங்கள். 2 பெண்கள் பார்வதி மூஞ்ச பார்க்கணுமே, அதாவது எதுவுமே செய்ய முடியலையே, என்னடா இது நமக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களே. பிச்சுட்டாங்க. அதாவது பார்வதி இல்லைன்னா இந்த வீடு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்ல. பார்வதிலாம் ஒரு ஆளே இல்லை. அவள் இல்லைனாலும் இந்த வீட்டில் வந்து நாங்கள் கொடுக்குறோம்டா கண்டென்ட்னு மாறி கொடுக்குறாங்க பாருங்க 2 பேரும். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். நேற்றுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு சாண்ட்ராவுக்கு. ஒன்று யாரையாச்சும் ஃபயர் பண்ணணும், இல்லைன்னா ஸ்வாப் பண்ணணும். இது 2த்துக்காகவும் நேற்றுலேருந்து அவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கிளியராக பேசியிருந்தோம். விடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா. வாட்டர்மெலன் தான் டார்கெட்டு. ஏன் வாட்டர்மெலன் டார்கெட்னா, வாட்டர்மெலனை சொன்னால் போக மாட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் வாட்டர்மெலனை மாற்றியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டு சாப்பிடும்போது போய் தும்புறது, ஒரு மாதிரி கெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஷர் தாங்க முடியல. யாரால? மேனேஜரால் ப்ரெஷர் தாங்க முடியல. நேத்தெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் விக்கல்ஸ். நான் ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்குறேன். விக்கல்ஸே ஓப்பனாக வந்து சொல்லிட்டான், டே உங்ககிட்டலாம் கத்தாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுடா, நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தனும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. ஒருத்தன் கூட மேனேஜர் பேச்சை கேட்கல. இதுதான் திவ்யாவுக்கு நடந்துச்சு. அவங்க அவ்வளோ கதறினாங்க, அவ்வளோ கேட்டாங்க, கெஞ்சினாங்க. துஷார் அரோரா பின்னாடியே சுற்றுறான். ஒரே டீம் வேறு ரெண்டும் அவன் பின்னாடியே சுற்றுறான். யாருமே மேனேஜர் சொல்ல வர விஷயங்களை கேட்கல, மேனேஜர் சொன்னதை செய்யலை. ஆளாளத்துக்கு இஷ்டத்துக்கு ஒரு டீம் ஒர்க் இல்லாமல் வேலை செஞ்சதுனால தான் அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ டென்ஷன், இது எல்லாமே நடந்துச்சு. ஓகேவா? சேம் விஷயம் விக்கல்ஸ்க்கும் நடந்துச்சு. இங்கே திவ்யா என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க, கடைசியில் திவ்யா சொன்னது தான் உண்மை. திவ்யா சொன்னது தான் இங்கே விக்கல்ஸும் கடைசியாக சொல்லி முடிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கத்துறாங்க. டீம் மீட்டிங் நடக்குது. அந்த டீம் மீட்டிங் முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. சாண்ட்ரா போயிட்டு பிரியங்கா கிட்டையும் மற்றவங்க இந்த 3 கெஸ்ட்டையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவங்க வந்து கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலையில் இவங்க எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து யாரையும் சாப்பிட விடாமல் போட்டு நான் கூட திடீர்னு வந்து லைவ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கெஸ்ட்டு கிட்ட போய் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நேற்று இவங்க நைட்டு வந்து பிக் பாஸ் கிட்டே கேட்டிருந்தாங்க. நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தரை ஃபயர் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தரை வந்து வேலையை விட்டு போக வச்சுட்டேன், அது ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். அதனால் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த வீடுமே சேர்ந்து எதிர்த்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சாண்ட்ரா உள்ளே போட்டு லாக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. டோரை லாக் பண்ணி அவங்கள வெளியே விடலை. அமித் வந்து டோரை லாக் பண்ணிட்டா. அப்படி அதையெல்லாம் தாண்டி வந்து சண்டை போட்டு ஒரு மாதிரி ஒருத்தவங்களை ப்ரெஷர் ஆக்கி கெஸ்ட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்த ஸ்டாரெல்லாம் வாங்கிட்டாங்க. வந்த 3 பேருமே எப்போ அவங்க யாருக்குமே ஸ்டார் கிடையாது, யாருக்குமே தெரியாது சீக்ரெட் டாஸ்க்குன்னு. இதில் மிகப்பெரிய பலமாக சாண்ட்ராக்கு நின்னது வந்து திவ்யா ஒரு பக்கம் அவங்க ஒரே கேள்வியை ரிப்பீட்டடாக கேட்டு யாரையுமே பேச விடலை. இதில் பார்வதி இருக்கால, பார்வதி ஒருத்தியை மாற்றிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பார்வதி என்ன பண்ணுறான்னா, நான் அசிஸ்டன்ட் மேனேஜராகவே இருந்துக்கிறேன்னு சொல்லி வரக்கூடிய மேனேஜர்ஸ் எல்லார்கிட்டையும் போயிட்டு அவள் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணி மேனேஜரை டம்மி ஆக்குறதுல தான் பார்வதியோட குறிக்கோள். கரெக்டாக வந்து காயத்ரின்ற பாருங்க, திவ்யா கிட்ட அதை ட்ரை பண்ணால் பருப்பு வேகலை. விக்கல்ஸை மொத்தமாக ஆக்குப்பை பண்ணிட்டா பார்வதி. விக்கல்ஸ் எதுவும் பேச விடலை, எதுவும் டிசிஷன் எடுக்க விடலை. ஒரே டிசிஷன், அவன் வந்து மேனேஜராக ஒருத்தரை ஃபயர் பண்ண முடியும். அவன் நினச்சிருந்தா அவர் வந்து திவாகரை ஃபயர் பண்ணியிருக்க முடியும். பார்வதி விடலை. பார்வதி டிசிஷன் எடுக்கவே விடலை.
ஸோ இது அப்படியே ப்ரொலாங் ஆகி கடைசியில் கெஸ்ட்டு வந்து நாங்கள் வெளியில் போகிறோம், நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிட்டு வெளில போகிறோம், என்னது இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கெஸ்ட்டுமே மிரண்டு போயிட்டாங்க இவங்களை பார்த்து. என்னடா இப்படி பண்ணுறீங்க? பிரியங்கா சொல்கிறாங்க, யாரெல்லாம் வந்து கத்துவாங்க ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சோன்னா அவங்களாம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் நேற்று கத்துனாங்களோ அவங்க இன்றைக்கி பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் கத்துலையோ அவங்கெல்லாம் இப்போ கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னே புரியல. உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே ஸ்டார் வாங்குறதெல்லாம் இருக்கே தவிர்த்து டீமாக ஒரு கேமை வந்து நடத்தணும், எங்களை வந்து பார்த்துக்கணுன்றதுல உங்களுக்கு அக்கறையே கிடையாதுன்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா கிச்சனில் வந்து கிச்சன் டீம் ஹெட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். ஆனால் வியானா அங்கே ஓவர்டேக் பண்ணுறாங்க. வியானா ஓவர்டேக் பண்ணி வாட்டர்மெலனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு வினோத்தை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த மேடம் ஸ்டார் வாங்கணுன்றதுக்காக ஓவர் பர்ஃபார்மன்ஸு, கொஞ்சம் நஞ்ச பர்ஃபார்மன்ஸில் ஓவர் பர்ஃபார்மன்ஸு. புரியுதுங்களா? ஹெச்எஃப் சொல்கிறத கேட்கறது தான் மற்றவங்களோட வேலை. வாண்டடாக என்ன பண்ணுறாங்க வேணும்ட்டு ஹெச்எஃப்பை வெறுப்பேற்றணுன்றதுக்காக திவாகரை முன்னிலைப்படுத்துகிறாங்க வியானா. ஒரே பாயிண்ட் தான், திவ்யா சொன்ன மாதிரி இவங்க கிட்ட கத்தாமல் எந்த வேலையும் நடக்காது அப்படிங்கிறத வந்து இந்த ஹவுஸ்மேட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விக்கல்ஸ் லிட்டரலாக கெஞ்சுறாங்க. நான் வந்து இது சும்மா சொல்லலை, ஸ்ட்ரெஸ் பண்ணி எதுக்காக அத்தனை வாட்டி சொல்கிறேன்னா கையெடுத்து கும்பிட்றான் எல்லாருக்கிட்டையும், அமைதியாக இருங்க. இன்னைக்கு அழ ஆரம்பிச்சிட்டார், முடியல, அழ ஆரம்பிச்சிட்டார். ஒரு ப்ராப்ளம் வருது, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, மாறுன்றாங்க, மாற்ற சொல்கிறாங்க. ஒரு மேனேஜராக ஸ்ட்ராங்காக விக்கல்ஸ் நேற்று அந்த முடிவை எடுத்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. விக்கல்ஸ் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அங்கே போய் கேட்குறது, அதை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறது, இங்கே கேட்குறது, அதை அவங்கக்கிட்ட போய் சொல்கிறது. ஒரு மீடியேட்டராக தான் அவர் வேலை செய்கிறார். ஸோ இங்கே இருக்கிறவனுக்கு வந்து மேனேஜருக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கல, ரெஸ்பெக்டும் கொடுக்கல. ஏன் வாட்டர்மெலன் மாற மாட்டான்? வாட்டர்மெலனுக்கு சொம்படிக்கிறதுக்கு வியானா கூடவே இருக்கிறாங்க. வியானா என்ன சொல்கிறாங்க, இவர் வாட்டர்மெலனை மாற்றினீங்கன்னா நான் வரமாட்டேன், நான் இருக்க மாட்டேன், சாண்ட்ரா இருக்கிற டீமில் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இப்படியே தான் பிரச்சனை போய்கிட்டே இருக்க தவிர்த்து கடைசி வரைக்கும் இவனுங்க ஒரு சொல்யூஷனுக்கே வரல. இது நீயா நானான்ற போட்டியாக தான் போய்கிட்டு இருக்கு. சாண்ட்ராவாச்சும் இது சீக்ரெட் டாஸ்க்கு, மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வாட்டர்மெலன் அங்கேருந்து மாறினா என்ன, அங்கே செஃப் அசிஸ்டண்ட்டாக நீ இருந்து என்ன பண்ண போகிற? இதில் பார்வதி வேற உள்ளே புகுந்து எவன் மேனேஜராக வந்தாலும் அவனோட டிசிஷனை எடுக்க விடுறதே கிடையாது. விக்கல்ஸை ஓன் டிசிஷன் எடுக்கவே விடுறது கிடையாது. திவ்யாவை ஓன் டிசிஷன் எடுக்கவே விடலை. அதனால தான் திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் பல பிரச்சனை. இப்போ சபரி வந்திருக்கிறார் மேனேஜராக, அதே தான் மீண்டும் நடக்குது. ஸோ இன்னமும் இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. நான் ஒரு சின்ன பிரீஃபாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து சொல்கிறேன் இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் இதான். நான் ஓரலாக தான் சொல்லியிருக்கேன், இன்டெப்த்தாக இன்னும் நம்ம போகலை, ஏன்னா இன்னமும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கேயாஸ்லாம் முடியட்டும். ஒரு விஷயமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் ஒன்றுங்க, பிச்சுட்டாங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்னால் வேறு லெவலில். நான் சாண்ட்ராவும் அண்டு திவ்யாவும் சான்ஸே இல்லை. பார்வதி மூஞ்ச நீங்கள் பார்க்கணும். எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாட்களாக எவ்வளோ ஆட்டம் போட்டா தெரியுமா அவள் பார்வதி? என்னை விட்டா அந்த வீட்டில் ஆள் இல்லை, என்னை யாராலையும் ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னா. நேற்றுக்கு அவங்க சாண்ட்ரா கேட்ட கேள்வி பார்வதியால் பேசவே முடியல. இன்னைக்கு திவ்யா கேட்குற கேள்வி இவன் பார்வதி மூஞ்ச பார்க்கணுமே. இப்படியே தான் உட்காந்துருக்கான். சூப்பராக இருக்குது. ஷோ பிச்சுக்கிட்டு போகுது இன்றைக்கி 2 நாளாக. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.